வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்வீட்டில் ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் டேஸ்டியான பருப்பு பொலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் 1 கப் போல் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், பிஞ்ச் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக ஊற வைக்கணும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு விடணும். பிசைய தான் அதோடைய எலாஸ்டிசிட்டி வரும். எண்ணெய் சேர்க்கறதுனால மேலே வந்து ட்ரை ஆகாது. இப்போ இது ஒரு மணி நேரம் போல் ஊறட்டும். இப்போ ஒரு குக்கரில் நான் 1 கப் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா கை வச்சு அமுக்கி பார்த்தோம்னா நல்லா மாவு மாதிரி வரணும். அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நான் 1 கப் போல் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பில் வச்சு இதை நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அந்த வெல்லம் நல்லா உருகி இந்த கடலைப்பருப்பும் வெல்லமும் நல்லா சேர்ந்து நல்லா வேகணும். அது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு வெல்லம் வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா கடலைப்பருப்போட வெல்லம் சேர்ந்து நல்லா கெட்டியாகணும். இப்போ இது கூட நான் கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், வெல்லம் வந்து இந்த கடலைப்பருப்போட நல்லா வெந்து நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் போல் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மாவை நம்ம ஃப்ளாட் பண்ணி அந்த பூரணத்தை உள்ளே வைக்க போகிறோம். நீங்கள் கையை வச்சு நீங்கள் ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணால் போதும். உங்கள் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லேசாக நெய் இல்லைன்னா எண்ணெயை வச்சு கூட நீங்கள் ஃப்ளாட் பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு பூரணத்தை உள்ளே வச்சு அந்த மாவால் நம்ம கவர் பண்ண போகிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம கையை வச்சு அமுக்கி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ரோலிங் பின் இருந்துச்சுன்னா அதில் வச்சு கூட இது ஃப்ளாட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தூரம் நம்ம உங்களால் ஃப்ளாட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃப்ளாட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒன்று பண்ணி காட்டுறேன். மறுபடியும் கொஞ்சம் நான் நெய் தடவிட்டு மறுபடியும் மாவை ஃப்ளாட் பண்ணுறேன். மறுபடியும் பூரணத்தை வச்சு இந்த மாவால் நான் கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். மறுபடியும் நல்லா ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ தூரம் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ கார்னர்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரினா விரலை வச்சு ரெண்டெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம கல்லில் போட்டு எடுத்துடலாம். நான் இப்போ ஒரு கல்லில் லேசாக நெய் தடவிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கல்லில் போட்டு சுட்டு எடுக்க வேண்டியதுதான். இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்தோன்னா நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அதே மாதிரி நான் அடுத்த போலியும் நான் சுட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பருப்பு போலி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.